இன்றைக்கி பங்குனி உத்திரத்துக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அது மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிற பிரசாதம் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. ஸ்ரீரங்கத்தில் பண்ணுவா. அது மாதிரி நல்ல பெரிய கோயிலெல்லாம் பண்ணுறா. இப்போ எல்லா பெருமாளுக்குமே ரொம்ப விசேஷமானது. அந்த பிரசாதம் என்னென்னா திருபாகம் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ இந்த சாமான்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கோம். இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த கப்புனால் ஒரு அரை கப்பு பேசன் கடலை மாவு வச்சுட்டுருக்கோம். அது மாதிரி அரை கப்பு, இது எவ்வளோ ஈக்குவலாக முந்திரி பருப்பை வந்து மிக்ஸி குட்டி ஜாரில் போட்டு அந்த எண்ணெய் வந்துடாத அளவுக்கு ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா அந்த எண்ணெய் வந்துடும், அதோட டெக்ஸ்டர் மாறிடும். அதனால் எண்ணெய் வராதுக்கு முன்னாடியே எடுத்துட்டுறணும். ஸோ கடலை மாவு அரை கப்பு. நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால இது நம்ம எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் முந்திரி பருப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு ஈக்குவலாக 50 கிராம் கடலை மாவு, அதுக்கு ஈக்குவலாக அத்தனையே நெய் அதுக்கு ஈக்குவலாக தான் பால் வச்சுக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட வச்சுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பங்கு கடலை மாவு முந்திரி பருப்பு நெய் அப்படின்னாக்கா பால் அப்படின்னா 2.5 பங்கு சர்க்கரை. நார்மல் சர்க்கரையும் போடலாம், அஸ்கா சர்க்கரை. அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்ததுனால நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து ஒரு 1.25 இது அரை கப்புங்கிறதுனால இது ஒரு 1.25 கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதில் போடுறது. குங்குமப்பூ ஆப்ஷனல், இது நம்ம போட்டால் போடலாம், போடாட்டியும் விடலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக, இது சுவாமிக்கு பண்ணுறதுனால பெருமாளுக்கு பண்ணுறதுனால கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதோட ஸ்மெல் அப்படின்னு. இது ரொம்ப ஈஸி, யார் வேணால் பண்ணலாம். இது எப்படி பண்ணணுன்னா, இப்போ முதல்ல நம்ம இந்த முந்திரி பருப்பை பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த முந்திரி பருப்பை எப்படின்னா பல்ஸ் மோடில் தான் வச்சு பொடி பண்ணணும். நம்ம நார்மலாக மிக்ஸி சட்னியெல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சோன்னா அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அது ரொம்ப நைஸாகவும் ஆகிடும், அண்டு எண்ணெய் வந்துடும். ஸோ இது பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த பதத்தில் இது அரைப்படணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். சில பேர் என்ன பண்ணுவோன்னா பாக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நெய்யை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவா, அது கலரிட்டு. அது அவ ஆப்ஷன். இப்போ நம்ம கடலை மாவு ஒன்றா போட்டுட்டோம். என்ன, அதுக்கப்புறம் பால் விட்டாச்சு. இந்த முந்திரி பருப்பு அரைச்சது இதெல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி தான். சைடெல்லாம் ஒட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துன்றணும். இதில் நான் ஏலக்காய் அரைச்சிட்டு அதுலேயே தான் அரைச்சின்னு இருக்கேன். ஏன்னா அந்த வாசனை வீணாகாதுன்ட்டு அப்பப்போ தொடச்சி வச்சுன்றணும். பெருமாளுக்கு பண்ணுறச்சே அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு எச்சப்பத்து இல்லாமல் பண்ணணும். தலிகையெல்லாம் பண்ணி தனியாக வச்சுன்றணும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ இல்லை அஸ்கா சர்க்கரையோ எனிதிங் எது இருக்கோ போட்டுடலாம். இதுலேயே குங்குமப்பூ போட்டுடலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல், மற்ற எல்லாமே தேவை, ஆனால் குங்குமப்பூ ஆப்ஷனல். சரியா? இதில் இந்த நெய்யையுமே போட்டுலாம். இதை நான் அப்புறமா வழித்து விட்டுன்றேன். சரியா? நெய் விட்டாச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பு மூட்டுறதுக்கு முன்னாடி இதை நல்லா கலந்துன்றணும். இப்போ இதில் இந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கட்டியெல்லாம் இருந்ததுன்னா அடுப்பை ஆன் பண்ணிட்டோம்னா அது கட்டியாகவே இருந்துடும். அதுக்கப்புறம் அது கரையாதுங்கிறதுனால இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டு தான் அடுப்பே மூட்டணும். சரியா? இப்போ இதில் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெல்லம், நெய், பாலோட ஏடு இதெல்லாம் தான். ஸோ ஓரளவுக்கு எல்லா லம்ஸ்லாம் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு பண்ணணும். ஏன்னா பெரிய பெரிய குக்காக இருந்தான்னா அவளுக்கு ஹேபிச்சுவலாக இருக்கும். ஸோ அவள் வந்து பெரிய ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா கூட அவளால் கலந்து பண்ணிட முடியும். நம்மலாம் ஆற்றுல எப்போவாது தான் பண்ணுறோம். பெருமாளுக்கு இந்த சஷ்டிக்கு பண்ணலாம், என்ன பங்குனி உத்திரத்துக்கு பண்ணலாம், ஒரு செவ்வாய்க்கிழமையே கூட பண்ணலாம். இப்போ எல்லா பெருமாளுக்குமே பண்ணலாம். இது லக்ஷ்மிக்கு எனக்கு கூட தோணும் திருமகள்ங்கிறதுனால அவளுக்கு பிடிச்சதுனால கூட திருபாகம்னு இருக்குமோன்னு சில பேர் சொல்கிறா. 3 சாமான் எங்கே இருக்குது? நிறையாவே சாமான் இருக்குது இதில். ஸோ 3 சாமான் இருக்கிறதுனால திருபாகம் அப்படிங்கிறா. எனக்கு தெரிஞ்சு நிறையா சாமான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ அது காரணமாக இருக்குமான்னு எனக்கு டவுட்டு தான், தெரியல. ஸோ இதை இப்போ நம்ம கைவிடாமல் கலரின்னு இருக்கணும். அதுதான் இது. கையை விட்டோம் அந்த 1 நிமிஷம் தானே அப்படின்னு இந்த பக்கம் போனோன்னா அதுலேயே அது கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பால் ஏடு, இது வந்து
லம்ஸ் விட்டுருக்கேன் கடலை மாவை அப்படின்னு நினைக்காதீங்க. இது பால் ஏடு. கைவிடாமல் கலரின்னு இருக்கலாம். இப்போ நம்ம வந்து திருபாகம் பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்சம் கெட்டியாகிடுது பாருங்க. கையை விடாமல் தான் கிளறணும். கையை விட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அடுப்பை சின்னதில் வச்சுருக்கேன். இது வந்து கையை வலிக்கிறாப்புல இருந்தது உங்களுக்கு அப்படின்னா அப்போ அந்த சமயத்தில் வேணும்னா நான் சொன்னால் ஆல்ரெடி போகும். ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு, ஒன்றுக்கு ஒன்றே போகும் நெய். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கை விடாமல் கலர் பச்சை கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் நெய் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன். நான் இதில் இது வந்து தேவைன்னு கிடையாது. இது அந்த அளவுக்கு நெய்யே போகும். நம்ம இது வந்து எக்ஸ்ட்ராலாம் விடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கே போகும். இது விட்டால் என்னென்னா கீழே போய் நெய் இருந்து அடி பிடிக்க கூடாது. அதுதான் யாருக்கு கலர முடியுமோ அவள் கலரிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது இவ்வளோ நெய்யெல்லாம் தேவைன்னு கிடையாது. இந்த கடலை பருப்பு எந்த ஸ்வீட்டுக்காக இருந்தாலும் சரி, கடலை பருப்பும் நெய்யும் சேர்த்து கலர்றச்சியே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். டெம்ப்டிங்கான ஒரு வாசனை வரும். இது திரிபாகத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தேன்னா இழுப்பு சட்டியில் ஒட்டாமல் தான் வருது. மேபி அது நெய்யினால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கலரிக்கலாம். ஏன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி செமி சாலிடாக இருக்குது இல்லையா. இது வந்து ஆற ஆற கொஞ்சம் இன்னும் இறுகிக்கும். இறுகின்ற கேசரி பதத்துக்கு வந்துடும். அது அவ்வளோதான் திரிபாகம். இது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு. எல்லா சுவாமிக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு இது. பர்டிகுலர்லி எல்லா கடவுளுக்கும் பிடிச்சது. பர்டிகுலர்லி முருகனுக்கு, மகாலட்சுமிக்கு. எல்லா கோயிலும் ஸ்ரீரங்கம் கோயில் எல்லாமும் கூட பண்ணுவா திருபாகம். இது நாட்டு சர்க்கரை போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் அஸ்கா சர்க்கரை போட்டேன்னா இந்த ஒயிட் சுகர் அது போட்டேன்னா கொஞ்சம் கலர் வந்து கோல்டன் கலராக வரும். சரியா? இப்போ இந்த பதம் போகும். இதை நம்ம நிறுத்தி அடுப்பை ஆஃப் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுப்பை நிறுத்தியாச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிருச்சு. அதில் இப்படி கொஞ்சம் நெய்யை தடவிட்டு நம்ம கண்டிப்பாக இது சுவாமிக்கு பண்ணுறதுனால நம்ம சாப்பிட்டு பார்க்க முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இந்த அளவு. ஆனால் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறதுனா கூட குறைச்சிக்கலாம். 1க்கு 2.5 போட்டிருக்கு இல்லையா, அதை குறைச்சிக்கலாம். இப்போ இதில் மாற்றுவோம் நம்ம. வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது முந்திரி பருப்பு கூட இருக்கும். இது கண்டிப்பாக இது கடலை மாவு வந்து கரையாமல் இல்லை, பால்யடும் இல்லை. ஏன்னா இத்தனை நேரத்தில் அது உருகி இருக்கும் இல்லையா பால்யடு. இது முந்திரி பருப்பு தான் கொஞ்சம் அது இருக்குது. அது இருந்தாலும் நன்னா தான் இருக்கும். ஸோ இது கெட்டி ஆகிக்கும். இப்போ நம்ம அந்த அடுப்பு மேலேயே வச்சுருக்கோம், அதோட சூடும் இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறது? ஸோ திருபாகம் ஃபார் பங்குனி உத்திரம் முருகன்
நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுது. திருபாகம் ரெடி. சாரி, திருபாகம் பண்ணுறக்கு இதில் கொஞ்சமாக நான் அடுப்பை கேமரா ஆஃபில் இருந்த சமயத்தில் ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் தூவியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்க மறந்து போயிட்டேன். ஏலக்காய் நம்ம பொடி பண்ணி வச்சதையும் பச்சை கற்பூரத்தையும் கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு தான் இது மாதிரி கடைசியில் இறக்கணும். சரியா? அதை நான் உங்களுக்கு காமிக்க விட்டுட்டேன், அதனால இப்போ சொல்கிறேன்.